ஹலோ சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, உங்கள் பர்சனோட லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, எந்த காடஸ் வராங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நான் காடஸ் ஒரு அக்கல்லேருந்து கார்டு சஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கார்டு சஃபில் பண்ணும்போது திங்க் யூர் பர்சன் அண்ட் தேர் நேம், ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் என்னை ரீச் பண்ணலாம். ஸோ என்ன வைப் வருதுன்றதை பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங், மைண்டில் வச்சுக்கோங்க. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஒயிட் தாராக இருக்கிறாங்க. கார்டு விசிபிள் ஆகுதா பாருங்கள். ஓகே, தென் டாமரா, மதர் மேரி, மா காளி, ரெஹானன், ஹாத்தோர், மாவோ, தென் லாஸ்ட் ஒன் யமன்யா. ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். எவ்வளோ உங்களுக்கான ரெசனேட் ஆகுதுன்னு பாருங்கள். இது உங்களது உங்கள் பர்சன் நேமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ Z, J, R, F, W, T, then B, I. ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லா சோல்ஸ்க்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள் லைஃப்பில் இதுக்கு மேலே எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். நாளை பாசிட்டிவாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஜோடியாக் சைன் வந்து பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, தாராஸ், லிப்ரா, கேப்ரிகான் இருக்குதுங்க. மேபி இது உங்களது இல்லை உங்கள் பர்சன் தான் இருக்கலாம். அதே மாதிரி டேட் அண்ட் மந்த் பார்த்தோன்னா 2, 6, 9, 11, 18, 20, 22, 27, 29. அதே மாதிரி பிப்ரவரி, மார்ச், ஜூன், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஒயிட் தாராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஹெவி இமோஷ்னல் பேஸை க்ராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் பேஸ் பக்கம் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கிறீங்கன்றதை சொல்கிறாங்க. நோ கான்டிட்டும் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கொடுத்த பெயின், டிஸப்பாயின்மெண்ட், ஹார்ட் பிரேக் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு விஷயம் கைஸ், கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனதுக்கு அப்புறமா தான் லைஃப்பில் வந்து மூவ் ஆன் ஆகணுன்ட்டு இல்லை. ஹீலிங்கோடு சேர்த்து நீங்கள் ஃபார்வர்ட் மூவ் பண்ணலாம். அரௌண்ட் யூ ஒரு காம், பியூர், டிவைன் எனர்ஜி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குதுன்றது இந்த காடஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாமரா அண்ட் மதர் மேரி, உங்கள் இன்னர் சைல்டுக்கு இப்போ லவ்வும் கேரும் ரொம்ப முக்கியம். அது அதை வந்து உங்களோட அந்த சைல்டு ஹார்ட்டை வந்து யாருனாலையும் அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஹார்ட்டில் இருக்கிற பியூர் லவ்வை இந்த காடஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனோட எனர்ஜின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். அவங்க ஓன் ஸ்ட்ரகிள்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சர்வைவர் மோடில் இருந்ததுனால வித்ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அது வந்து உங்கள் வேல்யூ எப்பயுமே குறைக்க போகிறது இல்லை. ஸோ மதர் மேரியும் டாமரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு லவ் டிசர்வ் ஆகுமா? நான் தனியாக தான் இருக்கணுமா? நான் லவ்வுக்கு டிசர்வ் இல்லையா? ஒய் மீ? ஏன் என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த லோன்லினஸ் வந்து பெர்மனண்ட் இல்லை. இது ஒரு சீசன் மட்டும்தான். இந்த பேஸ் உங்கள் ஹார்ட்டில் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கர், வைசர், மெச்சூர் பர்சனாக உங்களை வந்து மாற்றிட்டுருக்குதுன்றது இந்த காடஸ் சொல்கிறாங்க. எஸ், ஒரு சில டைம் வந்து இந்த பெயின், வலி, மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாததாக இருக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. உங்கள் செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது இந்த காடஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி மா காளி அண்ட் ரிஹானன்,
ஓல்ட் பிளாக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டிருக்குது. புது சாப்டர் வந்து உங்க லைஃப்ல ஓப்பன் ஆகும். இவங்க 2 பேரும் ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜிய ரெப்ரசன்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி தேர்ட் பார்ட்டி, ஈகோ பிளாக்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுற வைப்ரேஷன் வந்து தெரியுது. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஒரி பண்ணின சிச்சுவேஷனுக்கு ஸ்லோவா பாசிட்டிவ் ஷிஃப்ட் வந்து வந்துட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மாக்காளி இருக்கிறதுனால அவங்க ஓல்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கட் பண்ற எனர்ஜிய காமிக்குது. ஃபால்ஸ் கனெக்ஷன், கன்ஃப்யூஷன், அன்னெசசரி டிலேஸ் இதெல்லாம் கிளியராக ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி ரிஹானன் வந்து ஒரு ஃப்ரெஷ் நியூ பிகினிங் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்றாங்க. அன்அஃபிஷியல் கனெக்ஷன், அஃபிஷியல் டைரக்ட் கனெக்ஷனுக்கு மூவ் ஆகுற பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஸ்ப்ரெட்ல தெரியுது. ரிலேஷன்ஷிப் கிளியரா பேசி டிஃபைன் பண்ணுற ஸ்டேஜ் வரும். மேபி அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா, டைமிங் வந்து ஒவ்வொரு லைஃப்லயும் டிஃப்ரெண்ட்டா அன்ஃபோல்ட் ஆகும்ன்றது இந்த காடஸ் சொல்றாங்க. தென் ஹாத்தோர் அண்ட் மாவு யூனிவர்ஸ் உங்க லைஃப்ல அபண்டன்ஸ் இன்வைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆத்தரும் மாவரும் ஜாய், கிரியேட்டிவிட்டி, பிளெஸ்ஸிங்ஸ், எனர்ஜிய வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர்ல உங்க ஹார்ட் சேஃபா ஃபீல் பண்ணுற கனெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதாவது மேபி இந்த பெர்சனா இருக்கலாம். இல்லாட்டி யூனிவர்ஸ் வந்து உங்களோட ஹையஸ்ட் குட்டுக்கு சூட்டபிள் ஆகுற ஒரு கனெக்ஷன கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றது இந்த காடஸ் சொல்றாங்க. நோ கான்டாக்ட் பீரியட் வந்து உங்க சோல்க்கு நெறைய லெசன் டீச் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த பெயின் எல்லாம் முடிஞ்சு ப்ளூம் ஆகுற டைம். யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங் ரிசீவ் பண்ண ஹார்ட்ட வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஹார்ட்ட ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்க வேண்டான்னு சொல்லிட்டு இந்த காடஸ் சொல்றாங்க. தென் ஃபைனலா யமன்யா இருக்கிறாங்க. இவங்க வந்து கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணுங்க. இன்ட்யூஷன ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து சியோட காடஸ். ஸோ இவங்களோட ஃபைனல் கைடன்ஸ் என்னன்னா, ஃபியர், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி அன்ஃபோல்ட் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். என்ன நடக்கும்? என் லைஃப் இப்படியே போனா எப்படி ஆகப்போகுது? நான் இப்படி ஏமாந்துட்டேனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ஸ்டாப் பண்ணுங்க. லைஃப்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ளோல போக பழகிக்கங்க. உங்களோட இன்ட்யூஷன் இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுது. அத ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யமன்யா சொல்றாங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்னா, சம்டைம்ஸ் யூனிவர்ஸ் வந்து ஆன்சர சீக்கிரம் குடுக்காது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரிசீவ் பண்ண ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் ஹார்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அ என்னன்னா, நீங்க வந்து உங்க பெர்சன சேஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க இல்ல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு லாஸ்ட்டுன்னு நெனச்ச சில கனெக்ஷன், கான்வர்சேஷன் இல்ல இன்னர் பீஸ் ரைட் டைமிங்ல உங்க லைஃப்குள்ள திரும்ப வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி, ஈகோ, ஓல்டு பெயின் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுற எனர்ஜி இந்த ரீடிங்ல கிளியரா தெரியுது கைஸ். ஆனா, அது எப்போ, எப்படி அன்ஃபோல்ட் ஆகணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் முடிவு பண்ணும். ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி அந்த ராசி, அந்த டைம், அந்த குட் டைம், பேட் டைம் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜர்னி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ காமா இருங்க. உங்களையே டீப்லி லவ் பண்ண பழகிக்கங்க. செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நீங்க லவ் பண்ணீங்கன்னா தான் மத்தவங்களுக்கு நம்ம அதே வைப்ல மத்தவங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு லவ் யுவர் செல்ஃப். உங்களுக்கான கனெக்ஷன் உங் ட்ரூலி மீன் டு பீனா கண்டிப்பா அது உங்களுக்கு ரைட் டைம்ல யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்ன்றத இந்த ஓவரால் காடஸும் சொல்றாங்க. ஓவரால் பார்த்தா எல்லா காடஸும் சொல்ற ஒரே விஷயம் தான் கைஸ். உங்களோட செல்ஃப் வொர்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க யாருக்குமே டிபெண்டபிள் இல்ல. நீங்க இண்டிபெண்டன்ட்டா உங்களோட செல்ஃப் வொர்த்ல உங்களோட சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நம்மள விட்டுட்டு போன எல்லாருமே நம்ம கிட்ட வந்து சேருவாங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கேரி பண்ணுங்க. உங்க விட்டுட்டு போன பெர்சன நெனச்சு அழுது, அழுது புலம்பி, புலம்பி உங்க லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். அவங்க வர டைம் கண்டிப்பா அவங்க லெசன் டீச் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த நார்மல் பெர்சனா இல்லாம, ஒரு ஹை வேல்யூ பெர்சனா இருக்கணும்ன்றத தான் இந்த காடஸ் வந்து சொல்றாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 111 நியூ பிகினிங். உங்க வாழ்க்கையில ஒரு நியூ அத்தியாயம் தொடங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். 222 டிவைன் டைமிங்கில் எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கும். பொறுமையோடு இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. அதே மாதிரி 444 வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன். ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. நீங்கள் தனியாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுது. 555 மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பெரிய மாற்றங்கள் வந்து உங்களை நெருங்கிட்டு இருக்குது. பழைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் விலகும்ன்றது இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுது.
717 ஸ்பிரிச்சுவல் growth. நீங்க சரியான ஆன்மீக பாதையில போயிட்டுருக்கிறீங்க. ஸோ ட்ரஸ்ட் யூர் இன்ட்யூஷன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுது. 777 டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ். யூனிவர்ஸ் உங்களோட அம் அந்த பேஷன்ஸ்க்கு உங்களோட ட்ரூ லவ்வுக்கு வந்து பிளெஸ்ஸிங் குடுத்துட்ருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும்ன்றத காமிக்குது. அதே மாதிரி 888 அபண்டன்ஸ். அதாவது உங்க லைஃப்ல லவ், பீஸ்ஃபுல் அ எல்லாமே வரும். அத அக்செப்ட் பண்ண ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் சொல்லுது. தென் 999 கம்ப்ளீஷன் அண்ட் க்ளோசர். ஒரு பழைய சாப்டர் எல்லாம் முடிஞ்சு, பழைய சைக்கிள் எல்லாம் முடிஞ்சு, ஒரு நியூ சைக்கிள், பாசிட்டிவான சைக்கிள் வந்து உருவாக போகுதுன்றத இந்த நம்பர் சொல்லுது. ஸோ நீங்க பார்க்குற நம்பர வந்து தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே கைஸ். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றத லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ரீடிங் பிடிச்சிருந்தா லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை ரீடிங் பிடிக்காட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.